2026 திமுக தோற்றது, 2026 அதிமுக தோற்றது அப்படிங்கிற செய்திக்கும் 2026 நாம் தமிழர் கட்சி வெற்றி பெறவில்லைன்றதுக்கும் வித்தியாசம் இல்லை சார். நாம் தமிழர் இலக்கிறதுக்கு எதுவும் கிடையாதுங்க. நாம் தமிழர் இலக்கிறது கிடையாது. திமுக தோற்றுருக்கு, அதிமுக தோற்றுருக்கு, நாம் தமிழர் தோற்றதில்லை. நாம் தமிழர் ஏன் தோற்றதில்லைன்னு வெற்றி பெற்றவனுக்கு தான் தோல்வி. வளர்ந்துகிட்டே இருக்கிறார். இப்பதான் போயிட்டு இருக்கார், பயிற்சி எடுத்துட்டு போய் நீ ஜெயிச்சா சொன்னா முதலமைச்சர் பதவி தான். அந்த முதலமைச்சர் பதவியில எனக்கு எந்த அவசரமும் இல்லை. நீங்க சொல்லுங்க, நாளைக்கு ஒருத்தர் எடப்பாடி பழனிசாமி கூட்டணி அமைச்சாருன்னு அவருக்கு ஒரு 40 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்கன்னு 25 எம்எல்ஏ கேரண்டி. நான் சொன்ன 25 எம்எல்ஏ நாம் தமிழருக்கு நாளை கழிச்சு அசம்பிளியில் வந்து உட்காந்துருவாங்க. அவர் அந்த 25 எம்எல்ஏ உட்கார்ல அவர் 234 எம்எல்ஏ பிளான் பண்ணிட்டு இருக்காரு. நான் நாளைக்கு வரப்போற ஒரு விஷயத்தை வந்து இன்னைக்கு உள்ள அற்ப விஷயங்களை விட்டுறக்கூடாதுன்றார். எனக்கு இலக்கு பெரியது, ஆசை பெரியது. நான் மொத்தத்தை உங்களுக்கு நான் தமிழ் தாய் வாழ்த்தை நான் மாத்துவேன், சட்டமன்றத்தை மாற்றுவேன், கொள்கையை மாற்றுவேன், நான் எனக்கு தனி மீனவர் படையணும் அமைப்பேன். அவர் 100 சொல்ல இதெல்லாம் வந்து நீங்க ஆட்சியில் உட்காராம பண்ண முடியல. அப்ப நீங்க 10 எம்எல்ஏ பண்ணி என்னைக்கு நீங்க கூட்டணி சேர்றீங்களோ அன்னைக்கு உங்களுக்கு சொந்த பலம் போயிருது. கூட்டணி சேர்ந்தீங்கன்னா அவள் தான். இப்ப நீங்க வந்து விஜய் வந்து ஏடிஎம்கே கூட்டணி வைக்கிறார். யார் முதலமைச்சர் சொல்லுவார்? எடப்பாடி பழனிசாமி தானே. இப்ப சீமான் வந்து எடப்பாடி சேர்றாரு. யார் முதலமைச்சர் சொல்லுவாரு? நான் முதலமைச்சர் திரு எடப்பாடி எனக்கு வேலை பார்ப்பாரு சொல்லுவாரா? அப்ப திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நான் இதுக்கு சீமான ஓட்டு போட்டு நான் ரெட்டிலேயே ஓட்டு போட்டு போயிடுவேன் டேரக்டா. அங்கதானே உங்க எல்லா கட்சியும் காணாம இருக்கு. மதிமுக எங்க விழுந்தது? 2 கம்யூனிஸ்ட் கட்சிகள் ஏன் வளர முடியல? ஏன் காங்கிரஸ் வந்து செகண்ட் பிள்ளை வச்சிட்டு இருக்கேன்? நாங்கள் ஸ்டாலினை முதலமைச்சராக்கும், நாங்களே ஸ்டாலின் முதலமைச்சராக்கும், நீங்க இருக்குட்டாங்க. உங்களுக்கு புரியுங்களா? அப்ப நாங்க வந்து எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் நாங்க ஏற்கனவே ஆக்கிட்டோங்க, நாங்க பார்த்துட்டோம். இவ்வளவுதான் கணக்கில் புரிஞ்சுக்கணும். அப்ப சொந்தமா வளர கட்சிக்கு தான் வாய்ப்பு இருக்கு. நீங்க நாம் தமிழர்ல வந்து ஏன் தோற்கலன்னு சொல்றேன் நீங்க பார்க்கணும். நாம் தமிழர் தோற்கல, ஏடிஎம்கே தோற்றுருக்கு, திமுக தோற்றுருக்கு. ஆனா நாம் தமிழர் தோற்கல ஏன் சொல்றேன்? அவங்க 1, 3, 5, 8ன்னு கூடிக்கிட்டே போற கிராஃப் போயிட்டு இருக்கும்போது தோல்வின்னு எப்படி சொல்லுவீங்க? கிராஃப் விழுந்தா தானங்க தோல்வி. சார் நேத்து நீங்க 100 ரூபா வச்சிருந்தீங்க, இன்னைக்கு 50 ரூபா இருக்கு, நட்டம். புரியுங்களா? லாஸ். நேத்து 100 ரூபா, இன்னைக்கு 120 ரூபா, நாளைக்கு 140 ரூபா, நாளைக்கு 160 ரூபா. என்ன லாஸ்? வெக்கமே இல்லைன்னு சொல்லிட்டு புரியல. ஹி இஸ் கெய்னிங்.